அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். OTTயில் வந்திருக்கிற அனந்தா படத்தோட விமர்சனம். அனந்தா அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, சத்ய சாய்பாபா செய்த அற்புதங்களை தான் அனந்தா அப்படின்ற படமாக சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சுரேஷ் கிருஷ்ணா அவங்களுக்கு தெரியும், அருணாச்சலம் பாட்ஷான்னு அசத்தனவர் இல்லைங்களா. அப்படிப்பட்ட சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் இந்த படம் ஒரு பக்தி படமாக, பக்தி பரவசமாக, அதுவும் சாய் பக்தி படமாக, அதுவும் புட்டபர்த்தி சாய்பாபாவை பற்றி பேசுகிற படமாக, அவர் ஒரு 5-6 பேர் வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்களை அவங்களே சொல்கிற மாதிரி அந்த கேரக்டர்களாக நடிச்சிருக்கிறவங்க நடிகர்கள் தான். ஜெகபதி பாபு, ஒய்ஜி மகேந்திரன், சுஹாசினி, பிக் பாஸ் அபிராமி, இன்னும் தலைவாசல் விஜய், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு வெள்ளைக்காரர் ஜான்கிற கேரக்டரில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கே புட்டபர்த்தி சாய்பாபா மாடம் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. புட்டபர்த்தி லீலைகளை அப்படி சொல்கிறாங்க. புட்டபர்த்தி வந்து அப்படியே கையை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு அந்த அந்த முகமே ஒரு தாட்சணியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளோ ஏன் புட்டபர்த்தி வெறும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு இருந்தவர் இல்லைங்க. அதுவும் தண்ணீர் அரசியலுக்குள்ளாரெல்லாம் வந்து தமிழகத்தில் இன்றைக்கி நம்ம கிருஷ்ணா நதி நீர் குடிக்கிறோன்னா சாப்பிட்றோன்னா அவர் தான் மெயின் காரணம். அப்படிப்பட்ட புட்டபர்த்தி சாய்பாபா ஒரு 5 பேரோட லைஃப்பில் சுஹாசினி தான் மகனை வந்து சின்ன வயசுலேயே அவனை ஒரு கண்டத்துலேருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. டாக்டராக வந்து அவனை காவந்து பண்ணுறாரு சாய்பாபா. ஒய்ஜி மகேந்திரன் அதே மாதிரி அவருடைய மனைவி இறந்து போனோன்னா புட்டபர்த்தி சாய்பாபா மேலே கோச்சிக்கிறாங்க. மனைவியாக ஸ்ரீரஞ்சனி நடிச்சிருக்கிறாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா மேலே கோச்சிட்டு போகாமல் இருக்காரு. அங்கேருந்து நிழல்கள் ரவி மூலயமா அழைப்பு வருது. இந்த 5 பேருக்குமே அழைப்பு வருது, சாமியை தங்களை பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போகிறாங்க, போய் சாமி சொன்ன வேலைகளை செய்கிறாங்க. சாமி கூட உள்ள அற்புதங்களை சொற்பொழிவாக ஆட்டுறாங்க. இப்படி ஒன்றையும் அழகாக கோத்து வாங்கி சொன்னதில் சுரேஷ் கிருஷ்ணாவில் மட்டும்தான் நம்மளால் பாட்ஷாவையும் பார்க்க வைக்க முடியும், இந்த மாதிரி அனந்தாவையும் பார்க்க வைக்க முடியுங்கிறது புரிஞ்சுது. இதுக்கு முக்கிய காரணம் தேனிசை தென்றல் தேவா அவருடைய மியூசிக், ஸ்ரீகாந்த் தேவாவோட உறுதுணையான சப்போர்ட்டிங் மியூசிக் ரெண்டும் தாங்க படத்தில் நம்மளை உட்கார வைக்கிறது. இந்த 2 விஷயங்களும் வேறு லெவலில் ஒரு பக்தி படம் கொடுக்க முயற்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒய்ஜி மகேந்திரனோட நடிப்பு அது மாதிரி என்ன நடிப்பு, வா அப்படியே நமக்குள்ளார பூந்துடுற, எப்படி எல்லோரும் இணைந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. புட்டபர்த்தி சாய்பாபா அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அற்புதங்கள் பல உயிரோடு இருந்தப்பையும் சரி மறைந்த பிறகும் நகர்த்தினவர் அப்படிங்கிறதுனால அனந்தாங்கிற பேர் தான் நமக்கு கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருந்தது. நான் புட்டபர்த்தி சாய்பாபா கதைன்னொன்னே நமக்குமே பிடிச்சி போயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் இந்த படம் எல்லோருக்கும் பிடிக்கிற வகையில், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பிடிக்கிற வகையில் எடுக்கப்பட்டிருக்குது. அனந்தா ஆனந்தம் தா, ஆன்மீகம் வாயிலாக ஆனந்தம் தான்னு விரும்புகிறவங்க அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம்.